இந்த 18ஆம் படி கருப்பு ஒத்தக்காலு ஜப்பானி ஒரு காலம் நொண்டியா மதுரை பாண்டிமுனி வெட்டுடையா காளியம்மா தாயமங்கலம் முத்துமாரி எல்லா ஜாமியும் இங்க வரணும். முப்பாட்டே கட்டி காத்த அன்னைக்கு வீரத்தை உண்டாக்குன இந்த ஐயனார் இன்னும் அதே அருளோடு வீரம் குறையாம இருக்கா? நீங்க எல்லாரும் நினைப்பீங்க நம்ம ஜாமி நல்லாத்தான் இருக்கு, அப்படி சொல்றேன். ஒரு ஊரு நல்லா இருக்குன்னா 10 ஊருக பார்ப்பாங்க. இந்த புக்குடி கிராமம் எல்லாமே ஜெலிப்பா இருக்காங்களே, ஆளு ஊரா இருக்க 4 மாடி கட்டுறாங்களே, இது என்ன காரணம்? அங்கே உள்ள சாமி தான் காரணம்னா நாட்டில் சாமியை கட்ட தயாராக இருக்கேன். கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா 600 வருஷம் உடம்பரம் தான் படுக்க, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஒத்த செங்கக்கல்ல வைக்க முடியாது, அந்த வெயிலில் தான் இருக்கும். அதவே கட்டிவிட்டு மணியை கட்டிட்டு போயிட்டாங்க. அதில் நான் ஒரு மணி கட்டி போட்டிருந்தேன், அடுத்து ஒரு மணி கட்டி போடணும். ஆனால் அப்படி இருந்தும் களவாண்ட ஆளு ஊரா சுத்தமாக அலைஞ்சு போனாங்க. கோயில் சொத்து குளம்னு இந்த ஜாமியை ஊரா சும்மா கிடையாது, இங்கே சாமி குதிச்சு வரணும். அதே மாதிரி ஆடினதுக்கப்புறம் காலையில் புரிஞ்சு நம்மளை போட்டு அடிப்பானே, இம்புட்டு கூட்டத்துக்குள்ளே ஏன்டி உனக்கு என்ன ஜாமி ஆட்டம் கேட்குதுன்னு அடிப்பான்னு சொல்கிறோம் போல நகண்டுக்கிட்டு போயிரு. அன்னைக்கு ஒரு பொம்பளை ஆடினதுக்கு புரிஜன் ஓடியாந்து என்னைய வெளியே வாடான்ட்டேன். எப்படி மொண்டாட்டி ஆடலாம், அவளுக்கு ஏற்கனவே ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு. இதை நான் செக் பண்ணிக்கிட்டு ஆட விட முடியும்? சாமி வருது, சாமி வர்றது எப்படி தெரியும்? உடம்பு ஒரு மாதிரியாவே வேர்க்கும், இந்த கையில் உள்ள முடியெல்லாம் நட்டமாக நிற்கும். அப்படி உடம்பு செலுத்துச்சுன்னா ஆடிருங்கய்யா, சாமிக்கு வெக்கப்படக்கூடாது, ஆடிருங்க. அதெல்லாம் நீ அடக்கி வைக்கும் போது உன் இதயத்தை பாதிக்கும், ஆடிரணும். அப்படி நீ ஜாமி ஆடுறேன்னா உன்ட ஜாமி இருக்குன்னா உன்னை வச்சு 4 இலை வளைய வருதுவார், அதுக்கு விபூதி அள்ளி கொடு, அந்த குடும்பம் நல்லா இருக்கு. பாலிமா வச்சுட்டியா? இப்படித்தானா? அந்த மஞ்சளா இருக்காது தெருக்கு நிப்பாட்டுறதா? சரி சரி. சேது 14 சேது 14 உள்ளாத சிவகங்கை நம் நாடு, என் சிவகங்கை சீமையாண்ட வெட்டுடையா காளியம்மா, உனக்கு 5 ஜட பரஜிவர அழகு ஜடையும் தோரணையிட, என் சிவகங்கை சீமைய விட்டு கொஞ்ச நேரம் புக்குடியில உள்ளவங்க அண்ணன் ஐயனார கூட்டிக்கிட்டு நாங்க அண்ணனும் தங்கச்சிய இந்த புக்குடி மாரியம்மனும் இந்த ஓங்கார காளியம்மனும் நொண்டி முனியனும் நாங்க வீரம் குறையலே, முப்பாட்டே ஆண்ட ஜாமி வீரம் குறையலடா. இந்த நாட்டு மக்கள் நான் கைகால சுகத்தோட காக்கிறேன் என்று சொல்லி இந்த நல்ல பொட்டலில நீ எந்திரி ஆதி நலையில நம்ம கிழவெங்கிழவி உடையில இந்த புக்குடி சாமிக்கெல்லாம் நம்ம கிழவன் சொன்னார். இந்த புக்குடியில உள்ள ஐயனாருக்கு இங்க உள்ள ஜாமிக்கெல்லாம் நம்ம காரைக்குடியிலையும் தேவகோட்டையிலையும் திருப்பத்தூர்லையும் தேங்காய் மாலையும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிளவே மயிலக்கால 2 ஊட்டிய அங்க கனத்த வர ஏத்தி இந்த ஐயனாருக்கு வளர்த்த காரி மாடு 2 ஊட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்க தாளம்பூ வாசத்துக்கும் தல்லாகுல ரோட்டுக்கும் சிரிச்ச நல்ல முகத்துக்கும் அங்க சிம்மக்கல்லு வீதிக்கும் அத்தீர வாசத்துக்கு அணக்கல்லு ரோட்டுக்கும் என் ஐயனாருக்கு கோட்டு ஒரு மாலுக்கு இந்த புக்குடி கிழவே கோரிப்பாளைய ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கு தெருமுட்டி வீதிக்கு அங்க பூப்பாரம் தானேத்தி அண்டி சாமிக்கு உள்ள மாட்ட 2 பூட்டி நம்ம இந்த வழியில போக வேணாம். மதுரை கருப்பாயூர்னி வழியில மாட்டு வண்டி வரும்போது நல்லா வந்த வண்டி மாடு கருப்பாயூர்னு மின்னத்தங்கால வைக்க மறுக்குதுடா. கிளவே வாழ முறுக்குறேன் அங்க தாரு கம்பு வச்சாலும் மாடு கிளம்பல. என்னடா நல்லா வந்த மாடு மாடு நிக்குதுன்னு பார்த்தா பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறேன். பாண்டி முனி ஐயா அப்ப நம்ம கிளவேன் சொன்னானா பூவாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு.
நான் மனசில அனிதினமும் மண்டியிட்டு வேண்டிய புக்குடியில உள்ள என் கருப்பனையும் ஐயனாரையும் காணாமுடா. அப்ப வண்டி முக்காணி கட்டையில புக்குடி கிழமை உட்காந்து அட தட்டுடா மாட்ட போவோம். புக்குடி சாமி எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதுடா. வீரம் பத்தலே என் பாட்டேன் அண்டா சாமிக்கு வீரம் பத்தலே. எங்க டீங்கார சாமி நாட்டு மக்களை பார்க்க குதிச்சு வர போறையா, இல்ல வந்துட்டையும் பிள்ளையெல்லாம் பேயடிக்க விட போறையா? 1000 பாட்டுல சாராயா அப்படியாப்பா? எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்குக்கு பத்தாதுடா. 1000 பாட்டுல சாராயா என் ஜீமியம் பாண்டி முனிக்கு முனி நாக்குக்கு பத்தாதுடா. கிழக்க கிநாடு போறாரு இந்த புக்குடி பாட்டேன். கிழக்க கிநாடு போய் கிடமாட்டு கண்டு வாங்கி வராரு. அப்ப கிளவி சொன்னுச்சா, இந்த தொத்த கண்ட வாங்கி வந்து புக்குடி மண்ணுல என்ன செய்ய போற? இது புக்குடி ஐயனாரு சாமி மாடா வளர்க்க போறேன். கண்டு வளருது புக்குடி கம்மா எல்லாம் காவாடுதுடா இந்த சாமி மாடு. மாடு பெருசாகுது. நம்ம பாட்டிங் ஊரு கூட்டம் போட்டு இந்த மாட்டை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போவோம். அப்ப இந்த மாடு பாயாதுன்னு ஒரு ஜனம் வர மறுக்கு. ஒத்த கயித்துல கிளவி மாடு கொண்டு போறாரு அலங்காநல்லூருக்கு. அப்ப கிளவி சொல்லி அழுதாலாம், மாலையிட்ட எங்கனவரு மாடு கொண்டு ஒத்தையில போறாரு. இந்த மாட்டு மேல எந்த சாமிடா கூட போக போற? அப்ப வலது கொம்புல ஐயனாரும் இடது கொம்புள்ள கருப்பனும் துமுள்ள நிக்கிறாண்ட நொண்டி முனியே. வேட்டு பறியுது அலங்காநல்லூர்ல வேட்டு பறியுது. நம்ம புக்குடி கிளவன் சொல்லி மாடவுக்குறாரு. இது புக்குடி ஐயனாரு கோயில் மாடியா, நான் ஒத்த கயித்துல கொண்டு வாரேன். அடிய தாண்டுது இந்த ஐயனாரு மாடு வலது கொம்பச்சாக்கிது. இடுப்ப முறுக்குது இந்த ஜாமி மாடு இடது கொம்பச்சாக்கிது. அப்ப தொட்டை எதிரிக்கு குத்து விழுகுது. அப்ப புடியாரன் சொன்னானா, இந்த புக்குடி ஐயனாரு மாட்டு கொம்புல 2 பூதாவாயா புலந்து நிக்குதுடா. இது பொல்லா பைய சாமி மாடு. கல்லிசரி நல்ல கம்மாயா உனக்கு அந்த அலறுதுடா உடம்புள்ளு ஒடியுதுடா. உன்னடி ஊத்து தண்ணி என்ன வத்தலே என்னைய நாடு ஊரா பெருவாங்க வச்ச கலிசரி காளி முனி ஐயா. இந்த ஐயனார அள்ளி கொடுத்த சாம்ப பொய்யா. கொஞ்ச நேரம் இந்த புக்குடியில உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு என் கலிசரி காளி முனி ஐயா இந்த நாட்டு மக்கவும் மகிமையாரியன கொஞ்ச நேரம் இந்த வெட்ட வள்ளியும் பொட்டலில நீ எந்திரி தங்க நல்ல புடியரோவா சாமி புடியரோவா சாஞ்சாடும் விச்சாரோவா சாமி விச்சாரோவா புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சாருவா கருப்பு விச்சாருவா வெள்ளி நல்ல புடியரோவா சாமி புடியரோவா விளையாடுது உன்னாரோவா சாமி உன்னாரோவா புடியருவா சாமி புடியருவா விளையாடும் உன்னருவா கருப்பு உன்னருவா சொலண்டாடும் புடியாரோவா கருப்பே புடியாரோவா சொலட்டுதுடா உன்னாரோவா கருப்பே உன்னாரோவா ஆடிவாடா கருப்பா ஆடிவாடா ஓடிவாடா கருப்பா ஓடிவாடா கருப்பா துள்ளிவாடா புக்கோடி ஐயனாரே ஓ வெள்ளா குதிரை பறக்குதுடா ஓடிவாடா ஐயா ஓடிவாடா ஐயா ஓடிவாடா ஆடிவாடா ஐயா ஆடிவாடா ஐயா ஆடிவாடா மலையால நாட்டுல கருப்பே நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஏன் ஓட்டி விட்டான் தண்ணியில என் மலை காட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி இன்னைக்கு அழகு மலை வனக்காடு கருப்பு ஓடிவாடா கருப்பா ஓடிவாடா கருப்பா ஓடிவாடா ஆடிவாடா கருப்பா ஆடிவாடா கருப்பா ஆடிவாடா குட்டிக்குத்தான் தண்ணி வச்சா கருப்பேன் தண்ணி வச்சா குமுறுதுடா உன்னாருவா ஜாமி உன்னாருவா தண்ணி வச்சா கருப்பேன் தண்ணி வச்சா முன்னருதாடா முன்னருவா கருப்பு முன்னருவா ஆட்டுக்கு
அதற்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, சிரிப்பழகி. மலையே அப்படி ஒரு டான்ஸ்லாம் வந்து அன்னன்னைக்கு அமைகிறது. இந்த பிள்ளைலாம் நல்ல உள்ள சில நேரம் 4 உள்ள தாய் 5 உள்ள தாயெல்லாம் வரும். விதி யாரை விட்டுச்சு? உன்னை இப்போ புழக்கிறதே நான் கட்டி பிடிச்சிட்டு புருஷன்ட்ட வெட்டு வாங்கன்னு நீ வாழ. அன்னைக்கெல்லாம் பிறந்து 1 மாதத்துலேயே ஒரு பிள்ளை 30 சென்ட் பிள்ளையை தீட்டு வந்துருச்சு. உள்ளே ஆட்டிக்கிட்டு தான் இருந்தேன் நான். ஆட்டிக்கிட்டே அம்மா வந்துடும், சுச்சு சுச்சு என் செல்லக்குட்டி தூங்க. அதுலேயும் வந்து அந்த முண்டைக்கு ரொட்டி ஊட்டலையா நான். அப்படி இல்லை, நான் படுற வேதனை நீ பெட்டி வாசிக்கிற பக்கமெல்லாம் கலைஞர்களுக்கு எந்த அலுப்பும் இல்லைப்பா. நாங்கள் நெருங்கி தொடுறதுக்கு புரிஞ்சு பூரா புட்டேஜ் எடுத்து வீட்டில் பார்க்குறாங்க. அவன் வந்து உன்னை இடுப்பை தொட்டிருக்கேன் ஆண்டி. அப்போ அவனுக்கு உனக்கு கிச்சு கிச்சு செகிலில் அரைச்சிட்டு இங்கே வரேன். இங்கே வந்தால் புரிஞ்சன் போய் தூங்குவானா இப்படியே தெரிவேன். மருதமணி என்ன பண்ணுறியா, எம்கேஆர் என்ன பண்ணுறியான். நாங்கள் பாவம் சுண்ணாம்பு அடிக்க தெரியாதவன் செவத்தை போட்டு நக்கின மாதிரி இந்த பிள்ளை வளர்ந்துருச்சு. அதுக்குள்ள எதில் விட்டு வாயில. நன்றி நன்றி. வெள்ளி செவ்வாய் செய்யுங்க ப்ரோ, ஹெல்த்துக்கு நல்லது. உன்னை உலக்கிட்ட உன்னை அடிக்காம நம்ம சிரிப்பழகி ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிங். எம்மாடி தாடி உன்னை எனக்கு தரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து போட்டா சிவஞ்சாதி. அரைச்ச மாவை அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, நாம கதைய கேட்போமா, இல்ல உழைச்சு பாப்போமா. எம்மா 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 ஓய எம்மா 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 எம்மா. ப்ரோ நீங்க பாடும் போது எனக்கு உணர்ச்சி தாங்க முடியல ப்ரோ. மண்டி போட வேண்டியதானே. ஆனா நீங்க இவ்வளவு பாடுறீங்கன்னா அவங்க தாய் மாமனா? இல்ல எனக்கு தங்கச்சி கொஞ்சம் கிட்ட வாவேன் குனிவேன் வேணா அடிப்பா போட. ஆனா தங்கச்சி பாடின ஒரே முறகட்டவை வேண்டாண்டா. என் பாடி நான் தாடி ஒன்று எனக்கு தரேன்னா என் காரக்குடி அடகளில் வந்து அடை வைக்க போறேன். அது பாவம் சலங்கை சமக்க முடியாம தெரியுது. நகைச்சிய மன்னன், நகைச்சிய சாம்பவன். எனக்கு அவனை நினைச்சாலே சிரிப்பு வருது. ஏன்னு கேளு, மேடையில் கிடையாது, கூலிங் கிளாஸு கருப்பு கலரில் நான் ஒன்று போட்டிருந்தேன், எனக்கு ஒன்று வேணும்னேன். சரின்னு வாங்கி கொடுத்து சிவகங்கை பக்கம் ஒரு வடமாடு. நான் பாட்டுக்கு நடந்து போகிறேன், ஆளை காணாம். பார்த்துருக்கேன், அந்த கண்ணாடியில் போய் மூங்கி மரத்துலேயே முட்டி முண்டை முட்டினதுக்கப்புறம் அந்த வந்துட்டேன். போ காரைக்குடி சேட்டு பசத்துக்குரிய எனது அன்பு சகோதரர் காரைக்குடி சேட்டு சார்பாக 1001. அவர் சேட்டு கொடுக்குறாரு, நீ பக்கத்து ஊருக்கார இங்கே வா, சட்டையை கழட்டி கொடு என் நண்பன். நன்றி நன்றி காரைக்குடி சேட்டு. மாங்குடி மாப்பிள்ளை அவர்கள் கல்லூரை சேர்ந்த பழனியப்பன் எம்கேஆர் அவர்களுக்கு ரூபாய் 101 அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். எம்கேஆர் அன்பாலயம் சார்பாக மணியாரம்பட்டியைச் சேர்ந்த செல்வராஜ் அவர்கள் 201 அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். நன்றி நன்றி. அவர் தான் இந்த இதுக்கு ஓனர். எதுக்கு ஓனர்னு எனக்கு தெரியாதா. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை சாம்பவான், நகைச்சுவை சக்கரவர்த்தி. இப்போ தான் கிளீனாக இருக்கு. அப்படி நீங்கள் நல்ல செட்டு நல்லா ஏற்றி வைக்கணும். ஏன் டீச்சரில் கூட்டின்னு பயப்படுறியா? வாங்குறேன். டீச்சர் செலவு மட்டும் இந்த புக்குடி கிராமத்தில் 70,000 எழுதுவான். அடிச்சு விடு. அதுக்காக அங்கிட்டு ஜென்ரேட்டரில் யாரும் ஓசை போட்டு தண்ணி கண்ணி அடிச்சிடாமடா. அப்படித்தான் ஒரு ஊரில் ஜென்ரேட்டர் வைக்க பக்கத்தில் வயக்காடு. அந்த பொம்பளை கெஞ்சிருக்கு, ஒரே ஒரு தண்ணி விட்டால் நம்ம வயக்காடு விளைஞ்சிருமு. தோதா எஞ்சின்னு நிப்பாட்டேன், ஓசை மாற்றி அடிச்சு இங்கே சப்பளம் வரல. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நம்பினாத்தே நாடகம்ட்டாங்க. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை சக்கரவர்த்தி, நகைச்சுவை ஜாம்பவான். இந்த காரைக்குடி பகுதியிலே வந்த உறவுகளை பூரா நல்லா சிரிக்க வைக்க வேண்டும் என்றதுக்காக நேற்று அதிகாலையிலிருந்து ஒரே ஒரு காராச்சேவை கையில் வைத்து கொண்டு தொடர்ந்து வார்ம் செய்து கொண்டிருக்கிறார் குச்சிக்கார பையன், குச்சிக்கால் பையன், எனது அன்பு அண்ணன் முக காமெடியன். மேடையிலிருந்து வெளியே வந்தான்னா அப்படியே கண்டங்கருவ பாம்பு மாதிரியே இருப்பேன். ஆடா இதில் என்ன தெரியுமா, டான்ஸோட ஆடுறோம்னு போய் டப்புன்னு அடிச்சிடுவேன். அடிச்சு விட்டு நீ இல்லையாடான்னு அது எனக்கு தான் தெரியும்.
என்கிட்ட நான் எங்கள் அண்ணன் சேர்ந்து இந்த மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக உண்மையிலே அது பெரிய விஷயம். அண்ணனை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு இத்தனை உறவுகள் அண்ணனை ரசிக்கிறாங்கன்னா அதை நான் அறிமுகப்படுத்துபவன் என்ற முறையிலே எனக்கு உலக லெவலில் சந்தோஷம். ஒரு நடிகனை நடிக்க வச்ச அழகு பார்க்குறவன் தான் கலைஞன். என்னை பொறுத்த அளவு தான். என்னால் முடிஞ்சது இல்லாதவர்களுக்கு உதவி செய்வேன். அதே மாதிரி கஷ்டப்படக்கூடிய கலைஞர்கள் யாராக இருந்தாலும் வளர்த்து விட்டு வேடிக்கை வைப்பேன். ஏன்னா அவர்கள் குடும்பமும் நல்லா இருக்க வேண்டும். எனது அன்பு அண்ணன் நகைச்சுவை சக்கரவர்த்தி நகைச்சுவை சாம்பவான் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் இன்னும் காமன் நேரத்தில் நகைச்சுவை தண்டனாக நடிக்க காத்துக்கொண்டார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது விளாரிக்காடு மகாலட்சுமி ஆடியோஸ். விளாரிக்காடு மகாலட்சுமி பாட்டை போட்டு ரொம்ப எளிதான விஷயம். இவ்வளவு பொட்டல்ல இவ்வளவு அருமையா ஒளி அமைத்திருக்கிறாங்கன்னா விளாரிக்காடு மகாலட்சுமி வாழ்த்துக்கள் ப்ரோ. இந்த வயதிலேயும் உழைத்து வாழக்கூடிய எண்ணம் கொண்ட இந்த தமிழனை எம்கேஆர் தலைவணங்குறேன். வாழ்த்துக்கள் ஐயா. நான் நகைச்சுவைக்காக உங்களை பேசுவேன். உங்கள் மை செட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா. கொஞ்சம் ஏத்துறியா? இந்த புத்தி என்னை விட்டு போகாது. கொட்டகை அமைப்பு அருமையான கொட்டகை. கொட்டகை நல்லா போட்டிருக்காப்புல. அந்த பெட்ரூமில் அந்த வளைவு தான் கொஞ்சம் இதாக இருக்கு. பாத்ரூமில் ஷவரில் தண்ணி வரல, ஏசி கசிவு வேற சுத்த ஊற்றி இல்லை. இந்த காசு எங்கனையும் விபூதிக்குள்ளே இருந்து எடுத்துக்க. வேற எதாவது கழுப்பு கிழுப்பு கழிச்சிடாமடா. என்ன வேறு? நீலகண்டன் அம்பலம். நீலகண்ட அம்பலம் 30 ரூபாயில 10 ரூபா செல்லாதுங்கய்யா. 50 ரூபாயில 8 இடத்துல கிழிஞ்சிருக்குங்கய்யா. இதில் 400 ரூபான்னு எழுதிருக்கீங்கய்யா. ஆக மொத்தம் 50 ரூபா. வாங்க ப்ரோ. எங்கே சென்றாலும் அன்பாலயத்தில் இருக்கக்கூடிய நான் வளர்க்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்காக உணவுப் பொருள் வாங்கி கொடுக்கக்கூடிய என் உறவுகளே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணன். நிறையா மேடையில் வந்து அன்பாலயத்தில் அத்தனை குழந்தைகள் இருக்கு. அதுகளுக்காக அந்த தீமண்டை வாங்கிட்டு வருவார் எம் ராஜேஷ் சுட்டி நெல்லிப்பட்டி காரை டோர்ஸ் காரைக்குடி நண்பர்கள் சார்பாக உணவுப் பொருள்கள் எம் ராஜேஷ் சுட்டி நெல்லிப்பட்டி அன்பு உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தம்பி கொஞ்சம் உள்ள இருவாரு. பின்னாடி தட்டி விடுறா. அப்படியே கொண்டு போய் வீடு கட்டலாம மண்ணை தள்ளிட்டு போனேன். கொட்டகை அமைப்பு முருகேசன் முத்தூர் அருமையான கொட்டகை அமைப்பு. அண்ணனுக்கு நன்றி. எங்க இருக்கு அண்ணே? 2 மணிக்கெல்லாம் பிரிக்க சொல்லிடு. இப்போ ஊரை போட சொல்லுவா. அப்பதான் கம்பு வேகமா வரும். நாடகத்தை காண வருகவர்கன்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். அத்தனை கிராமத்தார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. புக்குடி காவண்ணா முத்துவயிறு அம்பரகரர் வயரார்கள் ஆம்பக்குடி சிறுகவைய கோவண்ணா அழகாபுரி பரதன் வகையராக்கள் ஜெயங்கொண்டான் பாராவயல் வெற்றிவயல் குறுங்கலூர் கோணாங்கி வகைராக்கள் ஆம்பக்குடி சொக்கான் வகைராக்கள் பாராவயல் ராக்கி கருப்பன் வகைராக்கள் புக்குடி சின்ன வகைராக்கள் சிங்கப்பூர் மலேசியா வாழும் இளைஞர்கள் அத்தனை பேருக்கு நன்றி. நாடகத்தினுடைய அமைப்பாளர் ஏ கருப்பையா என்கின்ற காளையன் ராஜ நடிகர் காமராஜ் நகர் புதுவயல் ஏ கருப்பையா என்கின்ற காளையன் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. இன்னொரு நோட்டீஸ் இருக்கு, அதை படிச்சுக்கிறேன். இந்த ஜெயங்கொண்டானுக்கு வர்றோமா? என்ன ஊரு? வா 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 நீங்கிட்டு வா. வாத்தல ரம்மி விளையாடுவோம். வாடா ஒரு சோக்கர். வாடா ஒரு ரம்மி. ஒரு 12 ஜெயங்கொண்டான் கிராமத்திலே அருள்பாலத்தை கொண்டிருக்கின்ற பாலசுப்பிரமணிய சாமி பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற பங்குனி மாதம் 29ஆம் தேதி 12/4/2025 ஜெயங்கொண்டான் கிராமத்திலே ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம். எல்லாரும் வந்துருங்க, மறந்துடாதீங்க. அத்தனை நடிகர்களும் பங்கேற்கிறோம், நானும் மருதமணி உள்பட எல்லாரும் வந்துடணும். தேதியை நோட் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டீஸ் வாசிக்க தேவையில்லை. ஜெயங்கொண்டான் என் உறவுகளே, நான் டெய்லி பேஜில் போட்டு விட்டுருவேன். இது நோட்டீஸ்லாம் லேது.
என் வீடியோ பார்த்து அந்த கூட்டம் வந்துச்சு, கை தூக்குங்கோ. வீடியோ பார்த்து வந்தாளுங்க. போதும் 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 போதும். அதனால ஜெயங்கொண்டா கிராமத்துக்கு நாங்க வர்ற இங்கிலீஷு மாதம் 12 பங்குனிக்கு 29ஆம் தேதி வீடியோ போட்டு எல்லாரும் இறைவா எம்கேஆர் நாடகம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்ல பார்க்காத ஆளுங்க எம்கேஆர்னு போட்டாலே யூடியூப்ல மிதக்கும். மருதமணி நானும் அங்கிட்டு சுண்டுவோம். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என் பேரை சொல்வதை விட நாங்கள் நாடக கலைஞர்கள் என்னதான் நடித்து இந்த கிராமத்தில் பேர் வாங்கி சென்றாலும் அந்த நடித்த நடிப்பை வீணாக்காமல் அப்படியே ஒரு தங்க கிண்ணத்துல அதை வடிச்சு புடேஜ் காலையில போய் லேப்டாப்ல எடிட் பண்ணி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் உறவுகள் கைபேசிக்கு கொண்டு செல்வது யார் என்றால் என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசூரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் மணி ஐயா எங்க வாத்தியார், அவருடைய மாணவனும் நாம் பிறந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமம். கள்ளிசேரி இந்த ஊரு சீமக்கருவை சுத்தி மண்டி கிடக்கும். கம்மாய்க்குள்ள கள்ளிசேரி காளிமுனி ஐயா. எங்க ஊரு உங்க ஊரு என்ன கூட்டம் தாக்கு பிடிக்க 5 விடுதேன். வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் அவன் கஞ்சி குடிக்க மாட்டேன். கொள்ளையை அத்துருவாங்க. சாணி தொளிக்கும் போது என் வீட்டில் லேசா பட்டுச்சுன்னா செவத்தை அடிச்சுங்க. கொல்லி காசை வெட்டுதல், மண்ணவாரி துத்துதல், மாசாணி தாயில மிளகார தாப்புதல், 3லையும் வாம பிள்ளையே இருப்பாங்க. எங்க பெரியம்மா வீட்டில் போய் அன்னைக்கு கம்மா மீன் சொன்னிச்சு. அடே தம்பி அப்பா சந்தைக்கு போயிட்டாரா, ஆட்டை பத்திட்டு போயிட்டாருன்னு சொல்லிச்சு பெரியம்மா. என்னத்தாண்டேன் இன்னைக்கு மீன் பிடிச்சா வந்து சாப்பிட்றான்னு நான் காரம் நிப்பான உடனே போய் மீன் சாப்பிட்டு எங்க அத்தை வீட்டில் நுழைய விட மாட்டேன். எங்க அத்தை நம்ம வீட்டுக்கு வராது, எப்போ வெளியே போங்க ஏத்தேன் நேத்தேன் காசு வெட்டி போட்டு உங்க பெரியமாவுக்கு. இதுக்காகவே நான் கலிசேரி போகும்போது ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு சில்லறை காசா மாத்தி கொண்டு வரேன். வீடுக்கு ஒரு பையா கொடுப்பேன், வெட்டி போடுவேன். இருந்தா பையன். ஆனா 5 வீடு இருந்தாலும் இன்னைக்கு அகில உலகமே தெரிய வைத்தவன் இந்த கோமாளி. கள்ளிசேரி கிராமத்தில் நான் பிறந்தேன். எங்க அம்மா அப்பா இருக்கும்போது நான் 16 வயசுலேயே நாடகத்துக்கு வந்தவேன். 21 வருஷம் ஆச்சு. ஆனா அப்படி வரும்போது எங்க அம்மா அப்பாவை சொந்த வந்தான் ஊருக்காரவுல ரொம்ப இழிவா பேசினாங்க. நம்ம குடும்பத்துல போய் கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு கூத்தாட விடுக்கிட்டு இது ஒரு பொழப்பாக்க. சி என்ன பப்புன்னு அது மயிறு பப்புன்னு என்ன சொன்ன. இன்னைக்கு அதே சொந்தக்காரர்கள் என்னைக்காவது அவரை நேர்ல பார்க்க முடியுமான்னு ஏங்கி கொண்டு இருக்கிறார். யாரும் உங்களைத்தான் சொல்றேன், நீங்க பாக்குற வேலை அத்தனை வேலையுமே புனிதமானது. எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியார்காவ் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேணங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் டீ சாப்பிடுறதுனால முடிக்கிறேன். நீ பொட்டு வச்சே தங்கத்தோடு ஊருக்கு நீ மகுடோ எதொட்டு தொட்டு இழுத்து வரும் சோரான தங்கரதோ. இப்பத்தானே சொன்னேன். என்னாச்சு? அவன் ஒண்ணும் பண்ணல, நீ நோண்டிட்ட தூக்கத்துல. இதா இந்த மைக்க கொண்டு அங்கிட்டு உள்ள வைக்க சொல்றியா? என்ன சொல்ற? எம்கேஆர் அன்பாலயத்துக்காக நவாதாவு ராமையா சேர்வை சொர்ணா அம்மாள் குடும்பத்தினர் சார்பாக கண்ணன் ராமகிருஷ்ணன் காளிமுத்து அத்தனை உறவுகள் சார்பாக ரூபாய் 501. நன்றி, வணக்கம். 8 பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்கு வீர மகன் சுட்டும் புள்ள தங்கத்தை போல நான் ஒரு கல்லஞ்சல்ல மகன். 8 பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்கு வீர மகன் சுட்டும் புள்ள தங்கத்தை போல நான் ஒரு கல்லஞ்சல்ல மகன். ஆடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். ஆடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். ஊரு கல்லங்காவ கத்து உசுர போலதான் நடப்பேன். ஊரு கல்லங்காவ கத்து உசுர போலதான் நடப்பேன். சிங்கராசகம் படுத்தா சிங்கமூலி தான் உறங்கும். சிங்கராசகம் படுத்தா சிங்கமூலி தான் உறங்கும். காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி போய் அடங்கும். காலுப்பட்ட புலமெல்லாம் களவாணி போய் நடக்கும். சம்சாரிக்கு
நனனனனனனே 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 மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா அந்த ஆண்ட வந்தா சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறா ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறா ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா சுமந்து அவ பட்டினிதான் கிடப்பா நம்ம பக்குவமா பெத்தெடுக்க பத்தியந்தா இருப்பா மூச்சடக்கி முக்கூளிச்ச முத்த போல காப்பா அவ முந்தானையில் தொட்டில் கட்டி முத்தோ 100 கொடுப்பா பெத்த புள்ள துடிக்கும் போது பெத்த புள்ள துடிக்கும் போது கண்ணீர் செந்துவா கண்ணீர் இல்லடா அவ ரத்தம் தானடா பூமியில நடந்து வரும் தெய்வம் தாண்டா தாயி அத புரிஞ்சுக்காம பெத்த மனச தவிக்க விட்ட பாவி ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா அந்த அண்ட வந்தா சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான் ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறான் ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா சினிமாவுல காதலிச்சா ரசிக்குதப்பா உள்ளோம் நிஜ வாழ்க்கையில காதலிச்சா பறிக்குதப்பா பல்லும் பிறக்கிறப்போ தலையில தான் எழுதி வச்சதப்பா ஒரு பொண்ணு ஆணு இஷ்டப்பட்டா அதுவும் என்ன தப்பா காத்துக்கு ஒரு வேலை இல்லை காத்துக்கு ஒரு வேலை இல்லை ஜாதி மத சாத்தானுக்கு வேதம் காதலுக்கும் வேதம் நிழலு மிதிச்சு அழிக்க வந்த முட்டாடு பூமி சுத்துற மட்டும் காதல் இருக்கும் நீ கேளு தெரிஞ்சும் ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா அந்த அண்ட வந்தா சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறா ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறா ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். 4 பேருக்கு வணக்கம். என்ன புழுதி பறக்குது இன்னைக்குன்னு பார்த்து ட்ரெஸ் போடுவேனா வண்டமா அடுத்த படமா தாக்கல உள்ளோட்டமா இருக்கணும். ஆரம்பிச்சிரோமா அண்ணே? இதை கொஞ்சம் ஏத்தி சிரிச்சுக்கிட்டே இன்னும் கொஞ்சோண்டு ஐயோ உள்ளதும் போச்சுனா என்ன சவுண்டே இல்ல. பழமொழி கையை பிடிச்ச கரகரப்பு. வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள முன்னமே சுட்டதங்க சுட்ட பிள்ளை சவரலி கட்ட கட்ட பிள்ளை சின்ன பிள்ளை மாலி பத்தி கட்டி பிள்ளை வச்சுக்கோமா
எம்புட்டு வேணாலும் கேள்றா, எம்புட்டு வேணாலும் கேள்றா. என் சம்பளத்தை மட்டும் கூட நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அண்ணே பாக்கெட்ல 10 பைசா கூட இல்லங்க போதே. அந்த தான் 100 ரூபா தெரியுதே பிராடு. அன்பளிப்பு காசு. பொம்பளைங்க கேட்டானா தட்டுனது இல்ல. வேண்டியதை நீ கேளம்மா. பொம்பளைங்க கேட்டானா தட்டினது இல்ல, வேண்டியதை நீ கேளம்மா. வச்சுக்கவா வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ளு சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. கொண்டு வரவா. எப்பதான் அடுத்த லைன் பட சித்திரவதப்படுத்துறீங்க? வெஸ்டர்ன் மாதிரி வெஸ்டர்ன் ஐயோ, எனக்கு மூட அவுட் ஆகுது. செங்கரும்பு சார செங்கரும்பு சாறு கொண்டு வரவா. சிட்டரும்பு போல ஊர வரவா. போடா பிரியோ கொண்டு வரவா. சித்தரும்பு போல கொண்டு வரவா. தொட்டு விளையாட நீ கட்டளையோடு அங்க கடை ஏதும் இல்லை. தொட்டு விளையாட நீ கட்டளையோடு அங்க கடை ஏதும் இல்லை. கை ராசி முகராசி எல்லாமே மூராசி உன்னோடு ராசி நான் தானே சுகவா. வச்சுக்கவா வச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை. அண்ணபையா ஐயா ஐயோ புழுதியா கிளம்புது. கிளப்பட்டு முத வச்சுக்கவள விட்டாச்சு. கிளப்புங்கள் கிளப்புங்கள் புழுதியாக கிளப்புங்கள். ஆடலங்க ட்ரெஸ் ஃபுல்லா நாஸ்தியா இருக்கு. எனக்கு தாக்கல வேற மாதிரி மாத்தி விடுவோமா? கால்ல மாக்கோளம் போட்ட மரல மச்சான பாரடி மச்சமுள்ளாளடி மச்சான பாரடி மச்சமுள்ளாளடி ஆளு ரொம்ப நீ பொட்டவே வெட்டரோ வாங்கடி பொட்டவே வெட்டணும் வாங்கடி மச்சான பாரடி மச்சமுள்ளாளடி போறா. ஒட்டவே வெட்டணும் வாங்கடி, ஒட்டவே வெட்டணும் வாங்கடி. ஆளே பாரு நல்லா இவர மீச. அண்ணே எல்லாம் குறைஞ்சிருச்சு. சரியா இல்லையே. என்ன ப்ரோ இதெல்லாம் நியாயமா இருக்கா ப்ரோ? பட் அழ மை காட் சுவாக நல்லா இருக்கீங்களா? அவ்வளவுதான் கேம். ஹலோ 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 செக்கு வருது தூத்துக்குடி கொத்தா. ஹலோ 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 ஹலோ
ஹலோ எங்க இருக்கீங்க? ஹலோ காசா பணமா ஏத்துங்க. ஏற்படிக்கும் சம்சாரிக்கு அண்ணே பாடவா? உன்ட்ட கேட்கல. சிரிச்சாத்தான் என்ன மூஞ்சியே எப்படித்தானா? வச்ச பிள்ளா எது சன்ன பாரடி என்ன என்ன கேக்குறாப்ல இல்ல அத நான் கோவமா கிளம்பி போயிட்டு இருக்கேன். அண்ணே வாயிலே கூப்பிடல. வாயில கூப்பிடல கையில தான் கூப்பிடுறாரு. அத குர்ரா 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 குடுக்க வேண்டியது. இருக்குறத குடுத்து நான் என்ன பண்ணுவேன்? கேளுங்க அங்க. நீ அண்ணனா எனக்கு இல்ல மாமாவா நான் தெரியாம தான் கேக்குறேன். பாதிய ஆத்தாடி பாதிய கொடுத்தா செல்லதுக்கு போட்டு நொறுக்க போற மாதிரி பிரேக் டான்ஸ்மா. எது பிரேக் டான்ஸ்? இதுதான் பிரேக் பிடிக்காம அடிக்குது பிரேக். சன்ன பாரடி ஒட்டவே வெட்டணும் வாங்கடி. போடா ஐயோ ஐயோ கராட்டா மாதிரி போய்கிட்டு இருக்கேன். ஏமா ஏமா வேண்டாம் இன்னைக்கு வேண்டாம்.